மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓன் நோட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இல்லை மேம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குமே படிக்கும்போது ஓனாக நோட்ஸ் எடுத்து வச்சு இருந்தீங்களா படிக்கும்போது? நான் சில இப்போ யூனிட்ஸ்க்கு வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் சில டைம் ரெஸ்ட்ரிக்ஷனால் சில யூனிட்ஸ்க்கு என்னால் பண்ண முடியல. இப்போ நோட்ஸ் எடுத்த யூனிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் எக்ஸாம் ஹாலில் அந்த பர்டிகுலர் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு விஷுவலைசிங்காக அந்த மெமரி வந்து அப்படியே வரும். நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸை வந்து ரொம்ப புக் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 2 புக் 3 புக் அப்படின்னு மேக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 10 பேஜஸில் உங்களுடைய ஒரு A4 ஷீட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு வெறும் கீ டேட்டா, இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அந்த டாபிக் உண்டான மீனிங்கை ஒரு 3 வார்த்தையில் எழுதிக்கிறது. அதுக்கு அது சார்ந்த ஏதாவது இயர்ஸ் இருக்குது, டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 புல்லட் பாயிண்ட்ஸ். நான் படிக்கிறப்ப எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னென்னா, எந்த டாபிக் எடுத்தாலும் 15 மார்க்குக்கு உண்டான கண்டென்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 மார்க்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், 12 மார்க்ஸும் அட்டன் பண்ணலாம், 10 மார்க்ஸும் அட்டன் பண்ணலாம். அந்த ஏரியாவில் எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ உங்கள் நோட்ஸை வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பாக என்னால் இத்தனை பாயிண்ட்ஸ் தான், நீங்கள் ஒரு 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் ஒரு டாபிக் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாமில் அதை போய் டெலிவர் பண்ண முடியாது. ரொம்ப கிறிஸ்பாக நீங்கள் நோட்ஸை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.